வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 5 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து கன்சர்வேஷன் லாஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கன்சர்வேஷன் அப்படின்னா சம்திங் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். அப்போது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அண்ட் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில் என்னென்ன கன்சர்வேஷன் லாஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மாஸ் எனர்ஜி கன்சர்வேஷன் லா. மாஸ் எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னா மாஸ் அண்ட் எனர்ஜி இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் அப்படின்னா டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஸ்டேஸ் கான்ஸ்டன்ட். ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் லா அப்படின்னா ஸ்பின் அண்ட் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த ரியாக்ஷன் வில் பி கான்ஸ்டன்ட். ஸோ டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வில் பி கான்ஸ்டன்ட். எலக்ட்ரிக் சார்ஜ் கன்சர்வேஷன் லா அப்படின்னா நெட் சார்ஜ் ஆஃப் த சிஸ்டம் வில் பி கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த ரியாக்ஷன். அதுதான் எலக்ட்ரிக் சார்ஜ் கன்சர்வேஷன் அப்படிங்கிறதுக்கான மீனிங். பேரியான் நம்பர் கன்சர்வேஷன் அப்படின்னா எதை பேரியான்ஸ்ன்னு சொல்லுவோம்? புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் தான் பேரியான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பேரியான் நம்பர் கன்சர்வேஷன் லா அப்படின்னா டோட்டல் பேரியான் நம்பர் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த ரியாக்ஷன். லெப்டான் நம்பர் கன்சர்வேஷன் லா அப்படின்னா லெப்டான் நம்பரை கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. எங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா பீட்டா டிகேல லெப்டான் நம்பர் கன்சர்வ்டாக இருக்கும். அது எப்படி கன்சர்வ்டாக இருக்குது அப்படின்னா பீட்டா டிகே நடக்கும்போது எலக்ட்ரான் எமிட் ஆகும். அப்படி எலக்ட்ரான் எமிட் ஆகுறப்போ அது கூட நியூட்ரினோவும் எமிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏன் எலக்ட்ரான் கூட நியூட்ரினோ எமிட் ஆகுது பீட்டா டிகேல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த லெப்டான் நம்பர் கன்சர்வேஷன் தான். ஐசோஸ்பின் கன்சர்வேஷன் லா அப்படின்னா என்னென்னா விச் இஸ் கன்சர்வ்ட் இன் ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன் பட் இட் இஸ் நாட் கன்சர்வ்ட் இன் வீக் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸ்ட்ரேஞ்ச்னஸ் அண்ட் ஃப்ளேவர் கன்சர்வேஷன் லா ஸ்ட்ராங் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷனில் கன்சர்வ்டாக இருக்கும், வீக் இன்ட்ராக்ஷனில் கன்சர்வ்டாக இருக்காது. அண்ட் முக்கியமாக parity conservation law. Parity of the system will be constant during the reaction. So parity strong and electromagnetic reactionல conservedா இருக்கும். But weak interactionல, that is beta decay மாதிரியான weak interactionல it will be violated. And charge conjugation conservation lawல particle antiparticle symmetry பற்றி பேசுவோம். இந்த சார்ஜ் கான்ஜுகேஷன் கன்சர்வேஷன் லாவும் ஸ்ட்ராங் அண்ட் வீக் இன்ட்ராக்ஷனில் ஸ்ட்ராங் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷனில் கன்சர்வ்டாக இருக்கும், பட் இட் இஸ் வயலேட்டட் இன் வீக் இன்ட்ராக்ஷன். சார்ஜ் பேரிட்டி கன்சர்வேஷன் சிமெட்ரியில் இந்த ரெண்டு சிமெட்ரி கம்பைன் ஆகி வரும். பேரிட்டி அண்ட் சார்ஜ் கான்ஜுகேஷன் சிமெட்ரி இது ரெண்டும் கம்பைன் ஆகி வரும். ஸோ அப்போ பேரிட்டியும் இங்கே கன்சர்வ்டாக இருக்கும், சார்ஜ் கான்ஜுகேஷனும் கன்சர்வ்டாக இருக்கும். ஸோ இதுவும் வீக் இன்ட்ராக்ஷனில் வயலேட் ஆகும். Why must a neutrino be emitted alongside an electron during beta decay? பீட்டா டிகே நடக்கும் பொழுது எலக்ட்ரானோட ஏன் நியூட்ரினோ எமிட் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நியூட்ரினோ எலக்ட்ரானோட எமிட் ஆகணும் அப்படின்னா டு கன்சர்வ் லெப்டான் நம்பர். லெப்டான் நம்பரை கான்ஸ்டண்ட்டாக வச்சிருக்கணுங்கிறதுக்காக எலக்ட்ரானோட நியூட்ரினோ எமிட் ஆகும். எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒரு லெப்டான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.